தண்ணி ஆறாக போயிட்டு இருக்கு. மக்கள் சர்க்கஸில் பயணிக்கிற மாதிரி, மதுரை மக்கள் சர்க்கஸில் பயணிக்கிற மாதிரி போக வேண்டியிருக்கு. அமைச்சர் அவர்கள் இந்த பால வேலையை துரிதமாக முடித்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன முடிவு எடுக்க போறார், என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அமைச்சர் அவர்கள், உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க. எப்போ அந்த பால வேலை முடியும், எப்போ மதுரை மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக விடிவு காலம் இல்லாததைத்தான் விடிவு காலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர், நகரப்பகுதியை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனேன். அப்புறம் போனால் அவர் எங்கேயோ பங்களா கட்டின்னு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கோரிப்பேரம் பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போகிறது வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு என்கிட்ட தொலைபேசியில் சொன்னார். ஒரு அமைச்சராக இருந்தவராச்சே, சங்கடப்படக்கூடாது, அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்றதுக்கு நான் போனேன். காலை நேரத்தில் வாக்கிங் டைம்லேயே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரும் தளபதி 3 பேரும் தான் போனோம். அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம்.